இன்றைக்கி மார்கழி 14 காலையில் டைம் வந்து 5:20க்கு நான் இன்றைக்கி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி திங்கட்கிழமை இல்லைங்களா, கலர் கோலம் வேறு போட போகிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். சீக்கிரமாக வந்து கோலம் போட்டுட்டு மேலே போய் சமையல் வேலை இருக்குதுங்கனால இன்னொரு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வாங்கின கலர் எல்லாமே கொஞ்சம் டார்க் கலராகவே வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் நேற்று வந்து ஒரு 5 கலர் லைட்டுக்கு அது பிரைட்டான கலராக வந்து வாங்கியிருந்தேன். அந்த கலர் வச்சு இன்றைக்கி கோலம் போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதுமாரி இன்றைக்கி போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்க்க நல்லா பிரைட்டாக இருந்தது. சாதா கோலம், சிக்கு கோலம், கலர் இல்லாத கோலம் போனோம்னா கடகடன்னு இழுத்து விட்டுட்டு போயிடலாம். கலர் போடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் வந்து ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்து, கலர் கொடுத்து, திருப்பி ஒயிட் கலரால் திருப்பி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கரெக்டாக வந்து கலர் கோலம்னாலே வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து கொஞ்சம் பெரிய கோலமாக இருந்தால் 1 மணி நேரம் கிட்ட வந்து டைம் எடுக்குது. ஏன்னா ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு கோலம் போட எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி. ஏதோ கடமைக்கு வந்து ஏனோ தானோன்னு போட்டு போனால் வந்து 1/2 மணி நேரத்துலேயும் வந்து கலர் அடிச்சுட்டு போயிடலாங்க. ஆனால் வந்து பார்க்க வந்து நல்லாவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து போட வேண்டியதாக இருக்குது. கலர் கோலம் போடுற அன்றைக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வெளியில் வந்து பார்த்துட்டு போவேங்க. எனக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக வந்து இருக்கும். பெரிய பெரிய ரங்கோலி இந்த ட்ராயிங்லாம் வந்து எனக்கு ஓனாலும் அந்த அளவுக்கு போட வராதுங்க. அப்படியே ஒன்றா போட்டாலும் பார்க்க சுமாராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு க்ரியேட்டிவ் மைண்ட்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு போடவும் வந்து எனக்கு வராது. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து போடுற ரங்கோலி கோலம் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.